ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒய்சிலேஸ்வரா டெம்பிள் கர்நாடகாவில் இருக்கும் இந்த கோவில் 1160 CE காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இந்த கோவிலோட டிசைனை பார்த்தா இது நவீன தொழில்நுட்பத்தால் செய்யப்பட்ட கோவில் மாதிரி தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சபடி 18ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய நாடுகளில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அது உலகம் முழுவதும் பரவியது. இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடியே நவீன தொழில்நுட்பம் இருந்ததா? நம்ம தான் அதை இழந்துட்டோமா? கர்நாடகாவின் ஹலிபீடு நகரத்தில் இருக்கும் இந்த ஒய்சிலேஸ்வரா கோவில் இந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா மற்ற கோவில் மாதிரி இல்லாம இது நட்சத்திர வடிவில் உருவாக்கப்பட்டிருக்கு. சுமார் 862 வருஷங்களுக்கு முன்னாடி பாறைகளை பாலிஷ் பண்ற மிஷின்ஸ் நம்ம கிட்ட இருந்ததா? அதனாலதான் இந்த கோவிலோட தூண்கள் ரொம்ப பளபளப்பா இருக்கா? ஆனால் இதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, லேத் மிஷின்ஸை பயன்படுத்தி இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு பளபளப்பை கொண்டு வர முடியும்னு உறுதியாக சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த காலகட்டத்திலேயே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வரலாற்றில் எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்த கோவிலை பற்றி இன்னொரு அதிர்ச்சியான உண்மை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 17ஆவது நூற்றாண்டில் கலீலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து சுமார் 448 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலோட சுவற்றில் ஒரு போர் வீரன் டெலஸ்கோப் மாதிரியான பொருளை கையில் பிடிச்சிட்டு மேலே பார்க்குற ஒரு சிற்பம் இருக்கு. இது பார்க்கவே பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.